வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் தளவாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன் உலகத்தில் விலை மதிப்பில்லாதது வாக்குரிமை என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக எம்பிக்கள் தமிழகத்தின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை என்றும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைமை பெற வேண்டும் என்பதற்காக முழுமையாக என்னை ஒப்படைத்துக் கொண்டவன் என்கிற முறையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே சமரசமின்றி போராடிக் கொண்டிருப்பவன் என்கிற வகையில் உரிமையோடு உங்களிடத்தில் நான் விடுக்கிற வேண்டுகோள், இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வாய்ப்பை தடுப்பதற்கு பல வகையிலும் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு தேர்தலிலும் பிரச்சாரத்தின் போது மிகுந்த எழுச்சி நிலவுகிறது. தேர்தல் முடிவு வருகிற போது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழக்க நேருகிறது. அதற்கு ஒரே காரணம், கடைசி நேரத்தில் அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை கொண்டு வந்து கொட்டி இறைக்கிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு வீட்டிலே 4 ஓட்டு என்றால் 2 ஓட்டு திருமாவுக்கு 2 ஓட்டு காசு கொடுத்தவனுக்கு என்று பிரித்து போடுகிற நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதுதான் அவர்களின் ராஜதந்திரமும் கூட. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடிக்கு மேல் கொள்ளையடிக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்கிறது. மணல் குவாரி மூலம், கல் குவாரி மூலம், கான்ட்ராக்ட் வேலைகள் மூலம், ஒப்பந்த பணிகள் மூலம், வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதன் மூலம் அதில் பெறுகிற கமிஷன், இப்படி அவர்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் பணத்தை கொள்ளையடித்து வைக்கிறார்கள். அந்த பணத்தை கொண்டு வந்து ஓட்டுக்கு 200, 300 என்று தருகிறார்கள். ஒரு ஓட்டுக்கு 100 கோடி தந்தால் கூட அது ஈடாகாது. ஏனென்றால் ஓட்டு என்பது உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த பொருள். தங்கம் 1 கிராம் எவ்வளவு என்று விலை மதிப்பிட்டு விட முடியும். வெள்ளி 1 கிராம் எவ்வளவு என்று விலை மதிப்பிட்டு விட முடியும். அரிசி பருப்பு எவ்வளவு என்று விலை மதிப்பிட்டு விட முடியும். ஆனால் ஒரு வாக்கு எவ்வளவு என்று விலை மதிப்பிட முடியாது. ஒரு தேசத்தின் தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆயுதம்தான் நம் கைகளில் இருக்கிற ஒற்றை வாக்குரிமை. அதன் அருமையை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு பெரிய துப்பாக்கி என்கிற ஆயுதம் தேவையில்லை, வீச்சறிவார் என்கிற ஆயுதம் தேவையில்லை. நம் கையில் இருக்கிற ஓட்டுரிமை என்பதே அவற்றையெல்லாம் விட வலிமையான ஆயுதம். எவ்வளவு பெரிய இல்லாத இல்லனையும் அடியோடு புரட்டி போடக்கூடிய அமைதி வாய்ந்த ஆயுதம்தான் வாக்குரிமை. நாம் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகவில்லை என்றால் நமக்கு எதிரானவர்கள் தான் போவார்கள். இப்போது ரெட்டையிலே நிற்கிறவர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை போய் பேச முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கரின் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேச முடியாது. ஏற்கனவே வெற்றி பெற்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் எத்தனை முறை பேசினார் உங்களுக்கு தெரியுமா? நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 33 முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தால் தெரியும், 33 முறை பேசியிருக்கிறேன். ஆனால் 37 பேர் அதிமுகவை வெற்றி பெற்று போனவர்கள் 5 ஆண்டு காலம் அங்கே படுத்து தூங்கிவிட்டுத்தான் வந்தார்கள். எந்த பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் பேசவில்லை, வாய் திறக்கவில்லை. அப்படி மக்கள் பிரச்சனைகளை பேசாதவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி என்ன செய்ய போகிறோம்? இது என்ன உள்ளாட்சி சபையா, ஊராட்சி மன்றமா? யாரோ வெற்றி பெற்று போகட்டும் என்று இருக்க, ஒரு தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அறிவார்ந்தவர்கள் கூட வேண்டிய, தொலைநோக்கு பார்வையுள்ளவர்கள் அமர வேண்டிய அவைதான் நாடாளுமன்ற அவை. ஆகவே வெறும் சின்னம் பார்த்து ஓட்டு போடுவதை விட மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஓட்டு போட வேண்டும். ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை, இந்த கட்சியை உருவாக்கிய இரட்டை இலை சின்னத்தை உருவாக்கிய எம்ஜிஆரும் இல்லை. எம்ஜிஆராலோ அல்லது ஜெயலலிதா அம்மையாராலோ அடையாளம் காட்டப்பட்டவர்கள் யாரும் இன்றைக்கு அந்த கட்சியில் கிடையாது. எனவே யாருக்கோ ஓட்டு போட்டு இந்த வாக்குகளை வீணடிப்பதை விட உங்கள் பொன்னான வாக்குகளை உங்களுக்காக வாழ்வை ஒப்படைத்தவன் என்கிற உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது.